வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில பிப்ரவரி 12 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன நடக்குதுன்னா, காலையிலேயே நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு காலண்டர பார்க்குறாங்க. அதுல நம்ம ரகுராமுக்கும் ஜானகிக்கும் கல்யாண நாள் இருக்கு. அதை பார்த்ததோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பாடா கல்யாண நாள் வந்திருக்கா அப்படின்ட்டு பாட்டி நினைக்கிறாங்க. அப்ப பாட்டி யோசிக்கிறாங்க, ரகுராம் ஜானகியோட கல்யாண நாள் வருது. ஸோ அதை சிறப்பாக கொண்டாடலாம். ஃபஸ்ட்டு ஜோசியரை வர சொல்லி என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஜோசியக்காரர் வராரு. அவர் வந்ததோட பத்மா கேட்குறாங்க, அம்மா எதுக்குமா ஜோசியக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான். நீங்கள் பாருங்க, நாளைக்கு நல்ல நாளான்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. வீட்டில் ஒரு விசேஷம் நடத்தலாமான்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜோசியக்காரரும் சரிங்கம்மா அப்படின்ட்டு சோழியை உருட்டி போட்டு பார்க்குறாரு. பார்த்ததோட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா வீட்டில் கொஞ்ச நாளாக நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, ஆமாப்பா அடுத்தடுத்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜோசியக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் நல்லா இருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா ஒரு நல்ல கரகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு காலண்டரை பார்த்தேன், ரகுராமுக்கும் ஜானகிக்கும் கல்யாண நாள், 25வது கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா சிறப்பாக கொண்டாடிடலாமே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா கேட்குறாங்க, அம்மா இந்த வீடு இருக்கிற நிலமையில இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்போ நம்ம மணி சொல்கிறாரு, இங்கே பாரு பத்மா, என்ன நீ இப்படி பேசுகிற? ஜோசியக்காரர் சொல்கிறாருல்ல, இந்த வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. நீ என்ன இப்படி பேசுகிற? இந்த வீட்டில் எந்தவித நல்லதும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறியா? கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, என்னங்க நான் அப்படியே நினைப்பேன். ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பற்றி ஊருக்குள்ளே பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு குடும்பத்தோட நிம்மதியவே கெடுத்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விழாவெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு அவசியமா? அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா. இப்போ நம்ம குடும்பத்தினால அந்த புவனேஸ்வரி வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளி விழா கொண்டாடணும்னா இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நாக்கு மேலே பல்லு போட்டு பேச மாட்டாங்களா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, நாக்கு மேலே பல்லு போடாமல் அப்புறம் மூக்கு மேலேயா போடுவாங்க? இங்கே பாரு, எந்த விஷயத்தை எடுத்தாலுமே கலகம் மூட்டுற மாதிரி பேசாத பத்மா. ஜோசியக்காரர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடந்தால் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லை? அதை கேட்காம நீ பாட்டுக்கும் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் நல்லது நடக்கணும்னு சொன்னாலே உனக்கு பிடிக்காதே அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் இந்த வீட்டோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அண்ணன் இந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷரு. அவர் இந்த மாதிரி புசுக்குன்னு இப்படி ஏதாவது வெள்ளி விழா கொண்டாடினாருன்னா ஊருக்குள்ளே உள்ளவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? அவருக்கு கொஞ்சம் கூட ஊரை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு தானே நினைப்பாங்க. நான் அண்ணனோட நல்லதுக்காக தான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே சுயநலமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஜோசியக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, இது மாதிரி பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் இந்த வெள்ளி விழா கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு. அப்போ சிவா கேட்குறாரு, அப்படியா அப்படின்னு. மாயா கண்ணடிக்க உடனே சிவாவும், ஆமாம்ல, ஆமாம் ஆமாம், நேற்று தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. மணி சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் நேற்று தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. பத்மா கேட்குறாங்க, என்னங்க ஞாபகமே இல்லைன்னு சொன்னீங்க? மணி சொல்கிறாரு, அது நேற்று பிளான் போட்டதை இப்போ மறந்துட்டேன்னு சொன்னேன். அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணா இவங்க எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது இந்த நேரத்தில் அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் நல்லபடியாக வெள்ளி விழா நடந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே, ஏன் இப்படி எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ பாட்டி நேராக ரகுராம் கிட்ட, ரகு சொல்லுப்பா, வெள்ளி விழா கொண்டாடலாம்ல அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, அம்மா இதெல்லாம் எனக்கு தேவையா?
ஏற்கனவே வீட்டுக்குள்ள பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தனாவோட வாழ்க்கை இப்படி இருக்கு. இந்த நேரத்துல வெள்ளி விழா கொண்டாடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் பெரிய மனுஷனா இருக்கேன். இந்த நேரத்துல நான் இப்படி பண்ணேன்னா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால வேண்டாமா? இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு இந்த சந்தோஷம்லாம் தேவையே கிடையாது. வீட்ல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி மறுபடியும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா, தேவையில்லாம எதுக்கு இப்படி அண்ணனை வந்து டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பத்மா சொல்றாங்க. அப்ப நம்ம மாயா நேரா பாட்டிக்கிட்ட, பாட்டியம்மா நீங்க சொல்லி பாருங்களேன் அப்படின்னு பத்மா நேரா மாயா கிட்ட, ஏய் உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும், தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாம அமைதியா இரு, உனக்கு என்ன தெரியும் எங்க அண்ணனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பேசுறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம மாயா தனா எல்லாருமே கவலையா நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா விடு மாயா, எதுக்கு நீ இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, பரவாயில்ல விடு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இப்ப நீங்க விடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் ரொம்ப கவலைப்படுவீங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த வெள்ளி விழா நடக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம தனா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது மாயா நேரா தனாட்ட போயிட்டு, தனா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தனா கேட்குறாங்க. என்ன மாயா அப்படின்னு மாயா சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியப்பா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொன்னாரே ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, ஆமால்ல மாயா, அதை பத்தி நான் சுத்தமா மறந்துட்டேன். அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருதுனா, இந்த வீட்ல உன் பேச்ச மட்டும்தான் பெரியப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ நினைச்சா கண்டிப்பா பெரியப்பா வந்துட்டு சரின்னு சொல்லுவாரு. நீ போயிட்டு பெரியப்பாட்ட பேசி பாரு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, ஐயோ மாயா, இந்த விஷயத்த பத்தியா, கண்டிப்பா அப்பா என்ன திட்டுவாரு மாயா, அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு. இந்த நேரத்துல நான் இப்படி போய் பேசணும்னா அவர் என் மேல ரொம்ப கோவப்படுவாரு மாயா, வேணாம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் நாளைக்கு வெள்ளி விழா நடக்கணும்னு ஆசையா இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி பேசுற? உடனே தனா சொல்றாங்க, சரி நான் உனக்காக போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மணியும் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மாயா அப்புறம் நம்ம மணி ரெண்டு பேருமே தனாவை ஃபாலோ பண்ணி போறாங்க. ரகுராமோட ரூமுக்கு வெளியில ஒளிஞ்சிக்கிறாங்க. தனா நேரா ரகுராம போய் பார்க்குறாங்க. ரகுராம் உட்காந்துருக்காரு. தனா போனதோட அவங்க அப்பாவை பார்க்க, அப்போ ரகுராம் சொல்றாரு, தனா நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஷயத்துல என்ன நீ கட்டாயப்படுத்த முடியாது. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு தனா அப்படின்னு. இதை வந்து வெளியில மணியும் மாயாவும் காதல வாங்குறாங்க. மணி சொல்றாரு, என்னம்மா இது, போட்ட உடனே நோபால் ஆயிட்டு. அப்ப மாயா சொல்றாங்க, பொறுமையா இருங்க மாமா பாப்போம் அப்படின்னு. அப்ப தனா நேரா ரகுராம பார்த்து, அப்பா நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லப்பா. அப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் வெள்ளி விழா நல்லபடியா நடந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானப்பா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா, வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜோசியக்காரர் என்ன சொல்றாரு, வீட்டில் அடுத்தடுத்து கெட்டது நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே சொன்னாரு. அப்பா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. தனா நீ கேட்ட எல்லா விஷயத்துக்குமே நான் சரின்னு சொன்னேன், ஆனா இதுக்கும் நான் கண்டிப்பா சரின்னு சொல்ல மாட்டேன். இங்க பாரு, உனக்கே தெரியும், உன் லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் லைஃபே இப்படி இருக்கும் பொழுது நான் வெள்ளி விழா கொண்டாடணும் அப்படின்னு அவசியமா? இதை கேட்டதோட மணியும் மாயாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஜானகி நேரா மாயா அப்படின்னு கூப்பிட மாயா டக்குன்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மா மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனாவை அனுப்பியிருக்கோம், கண்டிப்பா தனா பெரியப்பாவை சம்மதிக்க வச்சிருவா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஏன் மாயா இதெல்லாம், அவரை தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரே, அவரை கட்டாயப்படுத்தி நடத்த வேணாம் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா தனா நேரா ரகுராம் கிட்ட, அப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் 25வது வருஷம் வெள்ளி விழாப்பா. இது யாருக்கு நடக்கும்? இங்க பாருங்க, நீங்களே ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க 25வது வருஷம் வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. அப்பதான் ரகுராம் யோசிக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம மாயாவுக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரகுராம் சொல்லியிருப்பாரு, நம்ம சிவா சொல்லுவாரு, இது மாதிரி நம்ம வீட்டில் மாயா தனாவோட நல்லது மட்டும்தான், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரகுராம் சொல்றாரு, இன்னும் ஒரு கல்யாணம் இருக்கே அப்படின்னு.
சிவா கேட்குறாரு, இன்னும் ஒரு கல்யாணமா, என்ன கல்யாணம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, எனக்கும் ஜானகிக்கும் நடக்க போற 25வது வருஷம் வெள்ளி விழா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமால்ல பெரியப்பா, கண்டிப்பா சிறப்பா கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம ரகுராமுக்கு காதுல விழுகுது. அப்ப நினைவு வருது. அப்ப நம்ம தனா கேக்குறாங்க, அப்பா யோசனை பண்ணி பார்த்தீங்களா, நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வெள்ளி விழா கண்டிப்பா நடக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா அப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற, இப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற, நீயே யோசனை பண்ணி பாரு, என்னால கண்டிப்பா இதுல எல்லாம் இடையில போக முடியாது, என்னை மன்னிச்சிரு தனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி விடுங்கப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு மேலேயே நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட மணி ஷாக் ஆகுறாரு. என்னம்மா இது, தனா இப்படி பேசுறா? மாயா சொல்றாங்க, மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, தனா ஏதோ ட்ரிக்கை யூஸ் பண்றா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, ஆனா நீங்களும் அம்மாவும் இந்த மாதிரி வெள்ளி விழா கொண்டாட முடியாம இருக்கிறதுக்கு நான் தானப்பா காரணம். நான் மட்டும், என் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க 2 பேருமே ஹாப்பியா இந்த வெள்ளி விழாவை கொண்டாடி இருப்பீங்கல்ல. எல்லாமே என்னால தான். என் கல்யாணம் இப்படி சொதப்புனதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவப்பா. பெத்த அம்மா அப்பாவோட வெள்ளி விழாவை பார்க்கறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தனா அப்படியே சோகமா இருக்க. அப்ப மணி நேரா நம்ம மாயா கிட்ட, பாத்தியா சூப்பரா ஒர்க் அவுட் பண்றாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நேரா ரகுராம பார்த்து, சரி விடுங்கப்பா, நான் ஆசைப்பட்டது இந்த ஒரே ஒரு விஷயம்தான், இது ஆனா என்னாலேயே நடக்காம போயிட்டுலப்பா, சரி விடுங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் இங்க பாரு தனா, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. அப்ப மணி நேரா மாயா கிட்ட, ஒர்க் அவுட் ஆகுது மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா அப்படின்னு. ஆமா மாமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்து, சரி விடுங்கப்பா, வேண்டாம், என்னால நீங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, உன்னை யார் எப்படி யோசனை பண்ண சொன்னது, இங்க பாரு கண்டிப்பா இந்த வெள்ளி விழா நடக்கும், உனக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, அப்பா ரொம்ப தேங்க்ஸுக்குப்பா, இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மணியும் நம்ம மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப டக்குன்னு ரகுராம் திரும்பி பார்க்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஓடி போறாங்க, ஓடு ஓடு அப்படின்னு. அப்ப மாய நேர ஜானிக்கிட்ட, பெரியம்மா நல்ல வேலை பெரியப்பா ஒத்துக்கிட்டாரு, இனிமே ஹாப்பி தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இந்த விழாவை எப்படி கொண்டாடுறோம்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையா உட்காந்துக்கிட்டு நம்ம சிவா சொல்றாரு, இந்த வீட்டோட டெக்கரேஷன் எல்லாத்தையுமே செமையா பார்த்துக்கலாம், வீட்டில் தானே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு. அப்புறமா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், அந்த ஐயர்கிட்ட எல்லாம் நீ பேசுற அப்படின்னு. கதிர் சொல்றாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. மணி சொல்றாரு, இந்த புது துணி வாங்குறத பத்தியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நம்ம கடையில புது துணியெல்லாம் நிறைய இறங்கியிருக்கு, அதையே நம்ம எடுத்துட்டு வந்துடலாம், நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாயா சொல்றாங்க, இன்னும் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. சிவா சொல்றாரு, அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் அங்க வராங்க. பத்மா கேக்குறாங்க, என்ன என்ன நடக்க போகுது, எதுக்காக புதுசு துணியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல்ல அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? அப்ப சிவா சொல்றாரு, அதான் அண்ணா ஒத்துக்கிட்டாருல்ல இந்த 25வது வருஷம் வெள்ளி விழாவுக்கு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு, நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க, அண்ணனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நீங்களா பிளான் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சகலைகிட்ட பேசிட்டு வந்தேன், கல்யாண விழாவுக்கு அவர் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. என்ன சொல்றீங்க, இப்ப வீடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா, நான் போயிட்டு அண்ணங்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. சிவா சொல்றாரு, நீ போய் கேட்டியன்னா அசிங்கம் தான் படுவ, நம்ம தானா பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏ பார்வதி, தேவையில்லாம நீ இதுல மூக்கு நுழைக்காத அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நான் அண்ணன்கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து பாட்டி வராங்க. பாட்டி வந்ததோட மாயா சொல்றாங்க, பாட்டியம்மா பெரியப்பா ஒத்துக்கிட்டாரு கல்யாண விழாவுக்கு. இதை கேட்டதோட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாயா சொல்ற அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு,
ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன்கிட்ட போய் தனா பேசினா. தனாவுக்காக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம மணி சொல்றாரு, இங்க பாரு பத்மா, ஓவரா ஆடாத. அப்புறம் நான் சீனுவை கூப்பிட்டுருவேன். சீனுவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அவனுக்கு வேலை இருக்கு, கண்டிப்பா வரமாட்டான். அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு, அவனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிட்டுன்னு தெரியும். நீ தான் அவனை வரவிடாம அங்கேயே வச்சிருக்க அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நாளைக்கு கண்டிப்பா அவன் வருவான், பார்க்க தான் போற அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நான் அவனை வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு மணி சொல்றாரு, அவனை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. சீனு வரப்போறாங்களா அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி காலையிலே எல்லாருக்கும் சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மாயா நேரா ஜானகிட்ட போயிட்டு, என்ன பெரியம்மா, உங்க முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. என்ன, நாளைக்கு கல்யாண விழாவுக்காக ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? அப்ப ஜானகி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல மாயா அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு மணி வராரு. மணி வந்ததோட நேரா மாயாவை பார்த்து, அதுக்கு முன்னாடியே 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, சின்ன ஜெருசுங்க, நீங்க ஹாப்பியா இல்ல, ஆனா எங்களுக்கு இந்த கல்யாண விழாவெல்லாம் தேவையா? நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நீங்க தான் பெரியங்க மூத்தவங்க, நீங்க ஹாப்பியா இருந்தா தான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். எங்களை பத்தி யோசனை பண்ணாதீங்க. சீனு கண்டிப்பா வந்துட்டு அவன் இந்நேரம் கோவத்தை மறந்துருப்பான். அவன் கண்டிப்பா என்கிட்ட நல்லபடியா பேசுவான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சரி அப்படின்னு. அப்ப மணி இங்கேருந்து வந்துட்டு, ஆமா மாயா, சீனுவை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி, எப்படி மாமா வர வைக்க போறீங்க சீனுவை? அதான் அத்தை சொல்லிட்டாங்களே வரவிட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மணி சொல்றாரு, அவ கிடக்குறா, ஆனா சிவனுவை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டக்குன்னு நேரா சீனுவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப சீனு ஃபோன் பண்ணி, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப மணி என்ன பண்றாருன்னா, ஐயோ சீனு, ஐயோ வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டுடா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதோட சீனு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, அப்பா திடீர்னு ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாரு. சரி, நம்ம உடனே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்ப மாயா நேரா மாமாட்ட, மாமா என்ன மாமா இது அப்படின்னு. அதுக்கு மணி சொல்றாரு, இங்க பாரு மாயா, இப்படிதான் அவனை வர வைக்கலாம், இல்லைன்னா அவனை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, மாமா, ஏன் மாமா, சீனு பயப்பட போறான் அப்படின்னு. அதுக்கு மணி சொல்றாரு, அவனை வர வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை, இதான் இருக்கு. இல்லைன்னா உன் அத்தை இருக்கா பாரு, அவ கண்டதையும் சொல்லி வரவிட மாட்டா. இதை கேட்டதோட மாயாவும், சரி, சூப்பர் ஐடியா மாமா, எப்படியும் சீனு வந்துருவான், அவன் வந்ததோட இருக்கு அப்படின்னு. அப்ப மாமா நம்ம மணி சொல்றாரு, கவலைப்படாத, அதெல்லாம் சீனு இந்நேரம் உன் மேல உள்ள கோவத்தை மறந்துருப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனு வர மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் அப்கமிங் எபிசோடெல்லாம் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.